ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டீஸோட ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. இது மூடி போட்டு 1 நிமிஷம் போல் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த குடமிளகா முட்டைலாம் இந்த பதத்துக்கு வந்ததும் நான் ஒயிட் ரைஸ் ஆற வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம குட்டீஸ்க்கு சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. இதே மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.